ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 சிம்பிளான வெஜ் கிரேவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி தோசை சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் இந்த 2 கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிதுக்கு பருப்பு கிரேவி, அதுவும் நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் இப்படி இந்த மொச்சக்கொட்டையை ஒரு ப்ரீவியஸ் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை இப்படி நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை இப்படி எடுத்து லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஸ்கின் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதை ஃபுல்லாக இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு நான் இப்படி தனியாக வச்சிட்ருக்கேன். பட் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக அது விழுந்துடும். ஒரு வாட்டியும் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு இடத்துல ஒரு ஆங்கிளில் போய் விழுந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ எனிவேஸ் அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு ஒண்டி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா வரைச்சிடலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு 2 பெரிய பீஸ் தேங்காவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அளவுன்னு. அதோட ஒரு பூண்டை இப்படி தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச் சைஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம நான்வெஜ் மாதிரி செய்கிறதுனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட் நல்லா ஃபைனாக இருந்தால் கிரேவி நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் நம்ம கிரேவிக்கு வரும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஃப்ரை பண்ணப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய்லாம் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு. இப்போ நான் இதில் மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் 2 டீஸ்பூன் இந்த மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நான் 2 பொட்டேட்டோ இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஒரு பெரிய முருங்கைக்காயை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் சேர்க்குறதுனால நம்ம கிரேவிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த உரித்து வச்ச அந்த மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கினேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இதில் நான் தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம குக்கரோட மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே மணக்க மணக்க நான்வெஜ் ஸ்டைல்லேயே இந்த கிரேவி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி தோசைக்கும் பூரிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்க போகிற கிரேவி வெண்டைக்காய் மசாலா. இந்த கிரேவி நம்ம தயிர் ஆட் பண்ணி பண்ண போகிறோம், அதனால் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அந்த மசாலா செய்கிறதுக்கு 2 பெரிய தேங்காய் பீஸை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஒரு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெண்டைக்காவை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே வெண்டைக்காவை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கிரேவியில் அந்த வழுவழுப்பு தன்மை அந்த கிரேவியில் இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காவை இப்படி பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியுது அது எவ்வளோ கிறிஸ்பியாக அது சிப்ஸ் மாதிரி வருது. இது ஆக்சுவலி நான் அப்படியே கூட சாப்பிடுவேன். இது அப்படியே ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இதில் சும்மா பெப்பர், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே எண்ணெயில் இங்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொட்டுனதும் ஒரு கை கருவேப்பிலை, நான் இங்கே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நார்மல் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 பச்சை மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. அதோட ஒரு பெரிய தக்காளி நான் இப்படி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, இதையும் சேர்த்து ஒரு 1 மினிட் இப்படி இந்த மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில்லையே. மசாலா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்படி சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனோன்னே ஒரு 1/2 கப் ப்ளெயின் தயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி ப்ளெயின் தயிர் இருக்குல்ல, தாளிச்ச தயிர் தான் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துட்டேன். டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் ஆக்சுவலி 1/2 ப்ளெயின் தயிர் தான் இந்த குழம்புல சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த கிரேவியில் கொதிக்க விடுங்க. அப்போ அந்த வெண்டைக்காய் இந்த கிரேவியில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிறது. நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரியோட. இந்த 2 கிரேவிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.